அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 24 உயிர்களின் தோற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலினை பரிணாமவியலின் தந்தை என்று போற்றப்படுகின்ற சார்லஸ் டார்வின் ஐயா அவர்கள் வெளியிட்ட நாள் இன்று. உயிர்கள் ஒரு செல்லிலிருந்து படிப்படியாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பல செல் உயிரிகளாகி ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் என்ற பல்வேறு நிலைகளை அடைந்து உயர்வான மனித நிலையை அடைந்தது என்று தன்னுடைய அந்த நூலிலே சார்லஸ் டார்வின் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த அரிய கருத்தினை 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம் பெருந்தகையார் மாணிக்கவாசகர் ஐயா அவர்கள் தன்னுடைய திருவாசகத்திலே கூறுகின்றார். புல்லாகி, பூடாய், புழுவாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதனாய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று புல்லில் ஆரம்பித்து தேவர்கள் வரலும் எப்படி பரிணாம வளர்ச்சி பல பிறவைகள் வந்தது என்பதை பற்றி தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பல்வேறு நிலைகளை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அவர்களும் தன்னுடைய திருக்குறள் நூலிலே பல்வேறு இடங்களிலே அந்த நிலைகளை எல்லாம் குறிப்பிட்டுள்ளார். அவற்றை ஒரு சிறு தொகுப்பாக இப்பகுதியில் காண இருக்கின்றோம். புல் விசுமின் துளிவீலி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பறிது. புல்லை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க. பூடுனா முள்மரம், இளைதாக முள்மரம் கொள்க கலை உணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. முள்மரத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வள்ளுவர். புழு என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை என்றால் எலும்பில்லாத புழுக்களை பற்றி இந்த இடத்துல வள்ளுவர் அருமையாக சொல்லியிருக்கார். பல்விருகமாகி விலங்குடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு இணையவர். அப்போ விலங்கை பற்றி இந்த இடத்துல பல்வேறு இடத்துல சொல்லியிருக்காரு. அதில் ஒரு இடம் இந்த இடங்க பறவை பற்றி சொல்லியிருக்காரு. உடம்பை தனித்துளிய புல் பறந்தற்று உடம்போடு உயிருடைய நட்பு. இந்த இடத்துல புல் அப்படிங்கிறது பறவை. பாம்பு உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுடையற்று. பாம்போடு ஒரு வீட்டில் ஒரு குடத்தில் தங்கியிருக்கிற மாதிரி. கல் வீழ்நாள் படாமை நன்றாற்று நட்பொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அறச்செயல்களை செய்யக்கூடிய ஒருவனுக்கு வாழ்நாளை அடைக்கக்கூடிய கல் இருக்காது என்று கூறுகின்றார். பேயை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். அழகை அப்படிங்கிறது பேய்ங்க. மனிதனாய் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலகம். அப்போ மனிதன் இந்த இடத்தில் மனிதன் என்பவர் யார்? வள்ளலார் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சாமியார் அவர்கள் சாலையில் அமர்ந்து கொண்டு போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் நாய் பேய் என்று திட்டிக் கொண்டிருக்கின்றார். வள்ளலாரை மட்டும் இதோ ஒரு மனிதன் போகின்றார் என்றார். பூதங்கள் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காருங்க. வஞ்ச மனத்தான் படித்தொழுக்க பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வல் அசுரராகி கொலை வினையராகிய மக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகத்து. இந்த இடத்துல கொலை வினையர் அப்படிங்கிறது ஒரு வல் அசுரரை குறிப்பதாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். முனிவரை பற்றி சொல்லியிருக்க நிறைய இடத்துல அது ஒரு திருக்குறள். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் என்னின் தவத்தான் வரும். பகைவரை கூட மன்னிக்கக்கூடிய வலிமை அருளாற்றல் யாருக்கு வரும் என்றால் முனிவருக்கு வரும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார். தேவர் என்றால் கடவுளர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனிதன் நல்லபடியாக இந்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் அவன் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வத்தோடு ஒப்பிடப்படுவான் என்று தெய்வத்தை பற்றியும் தேவர்களை பற்றியும் வள்ளுவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக உயிர்களின் பல்வேறு நிலைகளை வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் மிக அற்புதமாக பல்வேறு இடங்களில் விளக்கியிருக்கின்றார். மாணிக்கவாசக சுவாமி அவர்களும் தன்னுடைய திருவாசகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். பேரறிஞர் சார்லஸ் டார்வின் அவர்களும் தன்னுடைய உயிர்களின் தோற்றம் என்ற நூலிலே பல்வேறு வகை உயிர்கள் எவ்வாறு தோன்றின என்பதை பற்றி எல்லாம் விளக்கியுள்ளார். ஆகவே அவற்றையெல்லாம் அறிந்து இந்த பல்வேறு பிறவியிலே மனித பிறவி ஒன்று என்பதை அறிந்து இந்த மனித பிறவியிலே பலருக்கும் உதவியாக இருந்து வாழ்க்கையை வாழ்வோம் என்று